Council to propose vote of thanks, please, sir. குட் ஈவினிங் டு ஆல். அனைவருக்கும் மாலை வணக்கம். தேடி சோறு தினம் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமுக விழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கோற்று கிரையணைப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வாக்குக்கிணங்க பிறந்தோம் வளர்ந்தோம் என்று இல்லாமல் சட்டப்படிப்பை தேர்ந்தெடுத்து இன்று வழக்கறிஞர்களாக பதிவு செய்கின்ற உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு பார் கவுன்சில் சார்பாக பாரதியின் கவிதையை மேற்கோள் காட்டி உங்களை வாழ்த்துகின்றேன், பாராட்டுகிறேன். இந்த அருமையான மாலை பொழுதில் எங்களுடைய அழைப்பை ஏற்று உங்களை எல்லாம் ஃபியூச்சர் இந்தியா, வருங்கால இந்தியா என்று மிக அழகாக கூறி அதற்கான அர்த்தம் நான் பல வகையிலே யோசித்து கொண்டிருந்தேன். வருங்கால இந்தியா என்றால் உங்களை எதை நோக்கி அவர் சொல்லியிருப்பார் என்று நான் கருதுகிறேன் என்றால், இக்காலகட்டத்தில் இந்தியா இந்தியர் என்று செயல்பட காரணமான இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வருங்காலத்தில் காப்பவர்கள் நீங்கள்லாம் கஸ்டோடியன் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் அண்ட் ப்ரொடெக்டர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்று நிலை இன்று இருக்கின்றதுனால தான் நீங்கள் பாராளுமன்றத்தில் கூட பார்த்திருக்கலாம். அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி பதவியேற்கின்ற காலம் இப்பொழுது இருக்கிறது. அதையெல்லாம் காக்கின்ற இடத்தில், அதை காப்பதற்கான இடத்தில் நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறீர்கள். அரசியலமைப்பு சட்டத்தை நான் அடிக்கடி சொல்வேன். கான்ஸ்டியூஷன் என்றால் இந்தியாவிலே நீங்கள் 1961 நம்மளுடைய வழக்கறிஞருடைய இந்த அதிகாரம், இந்த உரிமை கூட இந்தியாவில் இருக்கிற 3 முக்கியமானது: ஜுடிஷியரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ். இன்றைய காலகட்டத்தில் லெஜிஸ்லேட்டிவ், பாராளுமன்றமும் சட்டமன்றமும் மக்கள் அதன் மீது நம்பிக்கை குறைய தொடங்கிவிட்டார்கள். அட்மினிஸ்ட்ரேஷன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்லை அதை யார்ந்த அரசு ஊழியர்கள், அவர்கள் லெஜிஸ்லேட்டிவை சார்ந்து இருப்பதனால் அவர்கள் மீது நம்பிக்கை குறைந்திருக்கிறது. இன்று இறுதியாக மக்கள் நம்பியிருக்கிற ஒரே துறை ஜுடிஷியரி. அந்த கான்ஸ்டியூஷனை நீங்கள் பேசுகின்ற இடத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரும் நீங்கள் எல்லாம் ஏதோ வந்தோம், நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், இல்லை இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சேன், அப்புறம் எனக்கு கடைசியாக லா படிக்கணும்னு தோணுச்சு என்று கூட சிலர் வந்திருக்கலாம். நான் அவர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இங்கே நீதிபதி அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, ஒவ்வொருவரும் நாம் எங்கே தொடங்குகிறோம், எதை நோக்கி. நீங்கள் எல்லாம் இன்று நான் ஒரு சின்ன அடுத்த உதாரணத்தை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். இங்கே பேசும்பொழுது ஐயா சலீம் அவர்கள், மூத்த வழக்கறிஞர் சலீம் சொன்னார், ஸ்மால் வில்லேஜ் இந்த கோயம்புத்தூர், திருச்சி, மதுரையெல்லாம் சொன்னாங்க. இப்பொழுது கூட அதெல்லாம் காஸ்மோபாலிட்டன் சிட்டி. கிட்டத்தட்ட 1980 வாக்குகளில் 87, 88 அதெல்லாம் உண்மையிலேயே அங்கெல்லாம் கிராமப்புறம். அங்கிருந்து சட்டக்கல்லூரியிலே படித்தவர்களெல்லாம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களாக வர முடியுமா என்ற இந்த காலகட்டத்தில் பாக்கியராஜ் அவர்கள் என்பவர் மட்டும் முதல் வந்தார். அதன் பிறகு ஒரு இளம் வயதில் அங்கிருந்து ஒரு சட்டம் பயின்ற மாணவர் இன்று நீதிபதியாக இருக்கிறார் என்றால் ஐயா நீதியரசர் தண்டபாணி அவர்கள். இதை ஏன் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் என்றால், ஒரு பிற்படுத்தப்பட்ட சொல்கிறார்கள் பேசும்பொழுது ஆங்கிலம் முக்கியம் என்று. ஆனால் ஒரு தமிழ் சார்ந்த ஒரு மிகவும் ஒரு பிற்படுத்த குடும்பத்தில் பிறந்து திருச்சி சட்டக்கல்லூரியில் பயின்று, இப்பொழுதல்ல 88 இன்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களாக பணிபுரிந்து எந்தவித பெரிய பின்புலமும் இல்லாமல் ஒரு நீதியரசராக, அதுவும் ஒரு பெரிய நீண்ட தூர நீதியரசர் பயணத்தை மேற்கொள்கின்றார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய உழைப்பு, டெடிகேஷன். அவரையெல்லாம் நீங்கள் முன்னுதாரணமாக அவர் இன்று வாழ்த்துவதற்கு மேடைக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் பெருந்தன்மையாக கீழே இருந்தே நான் உங்களை பெருமையாக வாழ்த்துகிறேன் என்று அமர்ந்திருக்க ஐயா நீதியரசர் தண்டபாணி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே பேசும் பொழுது நான் என்னோட ஒரே ஒரு கருத்தை சொல்லி நான் விடைபெற ஆசைப்படுகின்றேன். அரசியலமைப்பு சட்டத்தை நான் பேசிக்கொண்டே இருப்பேன் அதிகமாக. என்னை விட எங்களுடைய விடுதலை சார் இன்னும் நல்லா பேசுவாங்க. இந்தியா, இந்தியார் என்று இந்தியர்கள் என்று நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்றால், இந்துக்களுக்கு எப்படி பகவத்கீதையோ, முஸ்லீம்களுக்கு எப்படி குரானோ, ஹிந்துக்களுக்கு இது கிறிஸ்தவர்களுக்கு எப்படி பைபிளோ, அதேபோல் இந்தியர்கள் அனைவருமே மதிக்கக்கூடிய ஒரே புனித நூல் அரசியலமைப்பு சட்டம். அந்த சட்டத்தை பேசுவதற்கான இடத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். மருத்துவர் உயிரை காப்பாற்றுவார், பொறியாளர் கட்டிடத்தை கணிப்பொறிவை வடிவமைப்பார், பொறியாளர் கட்டிடத்தை வடிப்பார், ஒரு ஆடிட்டர் பணவரவு செலவுகளை பார்ப்பார். ஆனால் ஒரு வழக்கறிஞர் மட்டும்தான் உரிமையுள்ள மனிதனை, உயிரோடு இருக்கின்ற ஒரு மனிதன் உரிமையோடு வாழ வழிவகை செய்கின்றான் என்றால் அது இந்த வழக்கறிஞர் தொழிலால் மட்டும்தான் முடியும். அந்த உரிமையை பெற்றுத்தருகின்ற இடத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். ஏதோ சாதாரண இடத்தில் நீங்கள் இல்லை. இதையெல்லாம் அண்ணன் பாலு அண்ணன் அவர்கள் பேசும்போது சொல்வார், நீங்கள் எல்லாம் சமூகம், அதாவது ஒரு சாதாரண
ஒரு மனிதனுக்கான நீதியை கூட நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று. அவரை நான் பல்வேறு பதிவு நிகழ்ச்சிகளில் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அதற்கு காரணம் என்றால் உங்களுடைய பார்வை என்பது நம்முடைய தொழிலுக்கான பணம் சம்பாதிக்க வேண்டும், பெயர் சம்பாதிக்க வேண்டும். இதையெல்லாம் தாண்டி இந்த சமூகத்திற்கான பார்வை எப்பொழுதும் நம் இருக்க வேண்டும். அண்ணன் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை வெற்றி பெற்று டாஸ்மாக் கடைகள் சாலை ஓரத்தில் இருக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றத்தின் கதவை தட்டி அதன் மூலம் ஒரு தடை உத்தரவை பெற்று அது உச்சநீதிமன்றம் வரை சென்று இந்த இந்தியா முழுவதும் 500 மீட்டருக்கு நெடுஞ்சாலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது என்ற உத்தரவை பெற்றதன் மூலமாக பல உயிர்களை காப்பாற்றுவதற்கு காரணமாக இருந்தார் அண்ணன் பாலு அவர்கள். இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால் உங்களுடைய ஒவ்வொரு பார்வையும் நம் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்தாலும் இந்த சமுதாயத்தின் மீது உள்ள உங்களுடைய பார்வை என்றும் இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த குறுகிய காலத்தில் கிட்டத்தட்ட 1000க்கு மேலே இங்கே சொல்லப்போ சொன்னாங்க பெண்கள் அதிகன்னு, பெண்களுக்கான இடஒதுக்கீடை பற்றியும் சொன்னாங்க. வருகின்ற காலங்களில் கடைசியாக 230 அந்த ஜுடிஷியல் சிவில் ஜட்ஜ் எக்ஸாமில் கிட்டத்தட்ட 130க்கு மேற்பட்ட பெண்கள் பெற்று 60% கிட்ட அந்த இடத்தை அடைந்திருக்கிறார்கள். வருங்காலங்களில் ஆண்களுக்கான இடஒதுக்கீடை பெறுகின்ற இடம் முதலிடமாக இந்த சட்டத்துறை இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த அளவிற்கு அவர்களோடு போட்டி போட முடியாத இடத்தில் அந்த அளவிற்கு அவர்கள் இன்று இந்த இடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான விழாவை நடத்தி கொடுத்த எங்களுடைய இந்தியாவுடைய இளம் தலைவராக யங்கஸ்ட் சேர்மன் இன் இந்தியா என்று அனைத்து வழக்கறிஞர் நலனுக்காக செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பார் கவுன்சில் சேர்மன் திரு அமல்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த நீதியரசர்கள், பல்வேறு வேலைக்கிடையே நீதியரசர்கள் அவர்களை நாங்கள் நிறைய தரம் கோபிட்டோம். ஜஸ்டிஸ் அவங்க கிருஷ்ணன் ராமசாமி அவர்களை, அவருடைய பேச்சை நான் உண்மையிலே எல்லாரும் 2-3 தடவை அது நாங்கள் விட்டுட்டோம். இன்றைக்கி கடினமான இந்த ஒர்க்கிங் டெஸ்ட் டயத்தில் அதுவும் முதல் நாளில், வாரத்தில் முதல் நாளில் எங்களுக்காக வந்த ஐயா நீதியரசர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்வையாளராக அமர்ந்திருந்தாலும் எங்கள் மீது எப்பொழுதும் அதிக அக்கறையோடு, அதாவது சொல்லுவாங்க, ஒரு நீதியரசர் அந்த நீதிமன்றத்தை விட்டு இறங்கிவிட்டால் நானும் உங்களை போன்ற ஒரு வழக்கறிஞர் தான் என்ற மனநிலையில் இருக்கக்கூடிய அருமை ஐயா நீதியரசர் தண்டபாணி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கெல்லாம் என்ரோல் மூவ் செய்த அந்த என்ரோல்மெண்ட் கமிட்டினால் கொஞ்சம் டஃப்பாக இருப்பார் அண்ணன் திரு பாலு அவர்கள், அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பார் கவுன்சிலுடைய மூத்த உறுப்பினர், திராவிட வரலாற்றில் ஒரு பெரிய பின்புலத்தை கொண்ட அருமை ஐயா ராகவானந்தத்துடைய பையன். எங்களுக்கெல்லாம் பார் கவுன்சில் எந்த ஒரு விஷயம் வந்தால் கூட அதை அவரிடம்தான் நாங்கள் செல்வோம். எங்களை ஒரு குழந்தை போல அழைத்து அதற்கான ஒரு தீர்வை தருபவர் ஐயா மூத்த வழக்கறிஞர் ஐயா விடுதலை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல், மிக அங்கே இருக்கிற யங்கஸ்ட் அட்வொகேட் ஜெனரல் நினைக்கிறேன், அப்போ பதவியேற்றதுலேருந்து எங்களுக்கெல்லாம் எப்போ நாங்கள் கூப்பிட்டாலும் புன்முறுவல் பரம் வந்திருக்கக்கூடிய திரு நீலகண்டன் அவர்களுக்கும், மூத்த வழக்கறிஞர் திரு அப்துல் சலீம் அவர்களுக்கும், என்ரோல்மெண்ட் மூவ் செய்த வழக்கறிஞர் கவி கணேசன் அவர்களுக்கும், மற்றும் இங்கே கலந்து கொண்ட எங்களுடைய பார் கவுன்சில் உறுப்பினர்கள் திரு அண்ணன் அசோக் அவர்களுக்கும், திரு வேல்முருகன் அவர்களுக்கும், திரு தாலை முத்தரசு அவர்களுக்கும், திருச்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாவட்ட நீதிபதி திரு அவருடைய பையன் என்ரோல்மெண்ட் கிறிஸ்டோபர் அவர்களுக்கும், மாவட்ட நீதிபதி கயல்விழி அவர்களுக்கும், மகளிர் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய உமன் லாயர் அசோசியேஷனுடைய தலைவர் திரு ரேவதி அவர்களுக்கும், செயலாளர் பர்வீன், வைஸ் பிரசிடென்ட் ராஜலட்சுமி உள்பட முன்னாள் தலைவர்கள் அக்கா பிரசன்னா, நளினி, வழக்கறிஞர்கள் அண்ணா ஐயா திரு பருதி அவர்கள், திரு பிரதாப் அவர்கள். உண்மையிலேயே ஒரு இளம் வழக்கறிஞர் எப்படி இருக்க வேண்டும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் நவீன் அவர்களை பார்க்கின்ற பொழுது உங்களை மேல் ஒரு சிலம் வழக்கறிஞர் இருந்தார். இன்றைக்கி அவர் உச்சநீதிமன்றத்தில் பேசுவதையும் பார்த்தேன். பல மாநிலங்களில் அவரெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த ஒரு 10 வருடத்தில் தன்னை எப்படி தயார்படுத்தி கொண்டு என்ற ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற என்னுடைய அருமை தம்பி நவீன் அவர்களுக்கும் மற்றும் சாந்தகுமாரி அவர்களுக்கும், அனைத்து வழக்கறிஞர் சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கும், பெற்றோர்கள், உங்களையெல்லாம் இந்த இடத்தில் அமர்வதற்கு காரணமான உங்களுடைய தாய் தந்தை, உங்களுடைய ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே தமிழ்நாடு பார் கவுன்சில் சார்பாக எங்களுடைய ஆற்றல் மிகு செயலாளர்களுக்கும் மற்றும் பார் கவுன்சில் ஸ்டாஃப் உட்பட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.